ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியும் அடுத்த வார நிகழ்ச்சியும் நாங்கள் ஸ்டூடெண்ட் ஸ்பெஷலாக தயாரித்திருக்கிறோம். மாணவர்களுக்காக விசேஷமாக தேர்வு எழுதும் மாணவ செல்வங்களுக்காக சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த வாரமும் அடுத்த வாரமும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தேர்வு எழுதுகிற மாணவ செல்வங்கள், குறிப்பாக 10ஆம் வகுப்பு பொதுவாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, தமிழக அரசு தேர்வு, சிபிஎஸ்இ தேர்வு எழுத மாணவ செல்வங்கள் அனைவரும் உங்களுடைய டைம் டேபிளையும் தேர்வை பற்றிய உங்களுடைய விவரங்களையும் உங்களுடைய எதிர்கால படிப்பு பற்றிய ஆசைகளையும் நீங்கள் எனக்கு எழுதி அனுப்புவீர்களானால், அல்லது வாட்ஸ்அப் மூலமாக அல்லது ஃபோன் மூலமாக எனக்கு தெரிவிப்பீர்களானால் உங்களுடைய தேர்வுகளுக்காக விசேஷமாக நான் ஜெபிக்க ஆயத்தமாக உள்ளேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே உழைப்பு தரும் ஆசீர்வாதம் அல்லது கடின உழைப்பு தரும் ஆசீர்வாதம் என்ற தலைப்பிலே சற்று நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் கடினமாக உழைத்து வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நியமமாக இருக்கிறது. என் அன்பு மாணவ செல்வங்களே, நீங்களும் உங்களுடைய தேர்வுகளிலே ஆயத்தம் செய்யும் பொழுது, தேர்வுகளுக்காக ஆயத்தம் செய்யும் பொழுது நீங்கள் நன்றாக உழைத்து படிக்க வேண்டும். அதுதான் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரத்தை புசிப்பாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். முகத்தின் வேர்வை என்றால் கடின உழைப்பையே குறிக்கும். ஆகவே கடினமாக உழைத்து தான் படிக்க வேண்டும். இதுதான் தேவ நியமம். இதுவரை ஒருவேளை நீங்கள் கடினமாக உழைத்து படிக்கவில்லை என்றால் இன்னும் ஒன்றும் தாமதிக்கவில்லை. இனிமேலாவது கடினமாக உழைத்து படிக்க ஆரம்பித்து விடுங்கள். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே செய்யும்படி உன் கைக்கு நேரிடுவது எதுவோ அதை உன் பலத்தோடு செய் என்று வேதம் நமக்கு ஆலோசனை சொல்கிறது. சங்கீதம் 126:5 வாசித்து பாருங்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் இப்பொழுது எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்து படிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நன்றாக ஒரு கம்பீரமான அறுவடை உங்களுக்கு தேர்வு முடிவுகள் வரும் நாளிலே காத்திருக்கிறது. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்கிறது, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார் வேதத்தில், நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். ஆகவே தேவன் விளையச் செய்வது உண்மை என்றாலும் நடுவதற்கு ஒரு பவுலும் நீர் பாய்ச்சுவதற்கு அப்போலோவும் தேவை. ஆகவே நீங்கள் எந்த அளவுக்கு உழைத்து படிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதமான தேர்வு முடிவுகளை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். சங்கீதம் 128:2 உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்கிறது. உபாகமம் 8:18 படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை நமக்கு தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவே நம்முடைய முயற்சிகளை நாம் செய்துவிட்டு ஆண்டுடைய கரத்தில் நாம் ஒப்படைக்கும் பொழுது தேவன் நமக்கு மிகுந்த பலனை கொடுப்பார். நீதிமொழி 28:20 படி உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உங்களுடைய படிப்பில் நீங்கள் உண்மையாக இருந்தால் தேர்வு முடிவுகள் வரும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒளிமயமான ஒரு முடிவை ஆண்டவர் கொடுப்பார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தது உண்மைதான். ஆனாலும் ஈசாக்கு விதை விதைத்தான் என்று அவனுடைய பங்கும் அங்கே இருக்கிறது. ஆகவே நாம் முடிந்த அளவு படிப்போம், நம்முடைய உழைப்பை ஆண்டவருக்கு கொடுப்போம், அவர் அதை ஆசீர்வதித்து தருவார். விளைவு 100 மடங்கு பலன். என் அன்பு மாணவ செல்வங்களை, இதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. நீங்கள் நன்றாக உழைத்து படியுங்கள், அந்த உழைப்பை ஆண்டவரிடத்தில் கொடுங்கள், அதை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். ஒரு தேவனுடைய ஊழியர் விதமாய் ஆலோசனை கொடுக்கிறார். நீ படிக்கும்போது உன்னுடைய படிப்பு தான் ஒரே வழி, வேறு வழி இல்லை என்ற அளவு கடினமாக படி. நீ படிப்பிற்காக அதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது ஜெபிக்கும் பொழுது ஜபம் ஒன்றே வழி, வேறு வழி இல்லை என்று அத்தகைய ஒரு பலனோடு, முழு பலனோடு ஜெபி என்று ஆலோசனை கொடுக்கிறார். நன்றாக படிக்க வேண்டும், நன்றாக ஜெபிக்க வேண்டும். விளைவு ஆண்டவர் நல்ல ஒரு முடிவை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் விரும்புகிற எதிர்கால படிப்பை படிப்பதற்கான மதிப்பெண்களை உங்களுடைய
பொது தேர்வுகளிலே பெறும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். சோம்பேறித்தனத்தை வேதம் மிகுதியாய் கண்டனம் பண்ணுகிறது. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்திலே சோம்பேறித்தனத்தை குறித்து வேதம் மிகுதியாக கண்டனம் பண்ணி நமக்கு எச்சரிக்கையும் கொடுக்கிறது. அந்த வசனங்களை வாசித்து விட்டு ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் வாசித்தோம் என்றால், சோம்பேறியே, நீ எருமினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். தொடர்ந்து 7, 8, 9, 10, 11 வசனங்களை வாசித்து போவோம் என்றால், சோம்பேறியே, நீ எருமினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் ஒரு மறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும் என்று வேதம் எச்சரிக்கை செய்கிறது. ஆகவே என் அன்பு மாணவ செல்வங்களே, என் அன்பு பிள்ளைகளே, ஒருபோது நீங்கள் சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. உங்களால் முடிந்த அளவு கடினமாக உழைத்து படியுங்கள். ஆண்டவர் உங்கள் உழைப்பின் பலனை ஆசீர்வதிப்பார். நான் என்னுடைய கேரியரின் ஆரம்பத்திலே ஒரு குறிப்பிட்ட பள்ளியிலே, கோயில்பட்டி ஊரிலே, நான் 12ஆம் வகுப்புக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சராக பணியாற்றினேன். அப்பொழுது என்னுடைய வகுப்பிலே ஒரு மாணவன் மிகவும் கடினமாக உழைத்து படிப்பான், என்னோடு ஒத்துழைப்பான். அந்த பணக்கார பிள்ளைகள் படிக்கிற ஒரு பள்ளிக்கூடம், யாருமே சரியாக அசைன்மெண்ட் செய்ய மாட்டாங்க, நடத்தும்போது சரியாக கவனிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாணவன் அப்படி அல்ல. அவன் நன்றாக படிப்பான். அவன் வேறு எந்த கம்ப்யூட்டர் சென்டர்லையுமே படிக்கலை, வேறு எங்கேயும் டியூஷன் வைக்கலை. ஸ்கூலில் நான் கொடுக்குற அசைன்மெண்ட், ஸ்கூலில் நான் கொடுக்குற ஹோம்ஒர்க், ஸ்கூலில் நான் டீச் பண்ணுறதை கவனமாக கவனிப்பான். நல்லா என்னோட ஒத்துழைத்தான். வேறு எங்கேயும் அவன் எக்ஸ்ட்ரா கோச்சிங் போகலை, என்கிட்ட படித்தது மட்டும்தான். அந்த தடவை அந்த கரிக்குலத்தில் ஒரு புது சாஃப்ட்வேரை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, விஷுவல் பேசிக்னு. அதான் ஃபஸ்ட் டைம் விஷுவல் பேசிக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. புது சாஃப்ட்வேர், புதுசாக ஸ்டார் ரைட்டர், ஸ்டார் கேல்க் என்று சொல்லி அந்த ஸ்டார் சாஃப்ட்வேர்ஸ் என்று சொல்லுவார்கள், அது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. புதுசாக HTML இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அந்த தடவை தான். இருந்தாலும் அந்த மாணவ செல்வனோடு நன்றாக ஒத்துழைத்தான், நன்றாக படித்தான். தேர்வு முடிவுகள் வந்தது. ஒரு பேக்கெட் கேக்கோடு வந்து என்னை பார்த்தாங்க வீட்டுக்கு வந்து. நான் நினச்சேன் பள்ளிக்கூடத்தில் ஃபஸ்ட் எடுத்திருப்பான்னு. பள்ளிக்கூடத்தில் மட்டும் இல்லை, அந்த கோயில்பட்டியில் ஊரில் உள்ள அத்தனை பள்ளிக்கூடத்துலேயும் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டேட் போர்டில் அவன் தான் ஃபஸ்ட் மார்க். அதுக்காக இன்றைக்கி ஒரு NGO ஆர்கனைசேஷன், ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன், ஒரு சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் அவனுக்கு ஒரு பரிசு அன்னைக்கு விருது அவனுக்கு கொடுக்குறாங்க. அதை மகிழ்ச்சியோடு ஒரு பேக்கெட் கேக்கை கொண்டு வந்து சொல்லி விட்டுட்டு போனான். நீங்கள் நன்றாக படித்தீர்கள்னா அந்த படிப்பின் பலனை நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆகவே மனம் தளராமல் படியுங்கள். இதுவரை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வேதம் சொல்கிறபடி முந்தினவளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் பழசெல்லாம் மறந்துட்டு இன்னையிலிருந்து நன்றாக உழைத்து படிக்க ஆரம்பிங்கள். தேவன் உங்கள் உழைப்பின் பலனை ஆசீர்வதிப்பார். அன்பு மாணவ செல்வங்களே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் தேர்வுகளுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்க ஆயத்தமாக உள்ளேன். உங்களுடைய டைம் டேபிள், நீங்கள் படிக்கும் வகுப்பு, உங்களுடைய கடின பாட விவரங்கள், நீங்கள் எதிர்காலத்தில் என்ன மேற்படிப்பு படிக்க விரும்புகிறீர்கள் என்ற விவரங்களெல்லாம் எழுதி அனுப்புவீர்கள் என்றால், அல்லது வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புவீர்கள் என்றால், அல்லது தொலைபேசி மூலமாக தெரிவிப்பீர்கள் என்றால், உங்களுடைய தேர்வுகளுக்காக விசேஷமாக நான் ஜெபிக்க ஆயத்தமாக உள்ளேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். அன்புள்ள பரம தகப்பனே, தேர்வுக்காக ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளையும் உடைய கருத்தலை தருகிறேன். 12ஆம் வகுப்பு பொது தேர்வுக்கு ஆயத்தமாகிற பிள்ளைகள் உண்டு, 10ஆம் வகுப்பு பொது தேர்வுக்கு ஆயத்தமாகிற பிள்ளைகள் உண்டு, நீட் தேர்வுகளுக்கு ஆயத்தமாகிற பிள்ளைகள் உண்டு, IIT JEE தேர்வுகளுக்கு ஆயத்தமாகிற பிள்ளைகள் உண்டு, TNPSC குரூப் 4 தேர்வுகளுக்காக ஆயத்தமாகிற பிள்ளைகள் உண்டு, பேங்க் எக்ஸாம்ஸுக்காக ஆயத்தமாகிற பிள்ளைகள் உண்டு. இந்த பிள்ளைகள் எல்லாம் உடைய கருத்தலை தருகிறேன். இவர்களை ஆசீர்வதியும். தேர்வு நாட்களிலும் தேர்வுக்கு ஆயத்தமாக நாட்களிலும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்த ஆசீர்வதியும். விசேஷித்த ஞானத்தை கொடுத்தரலும், கூர்மையான ஞாபக சக்தியை கொடுத்தரலும். தேர்வு எழுத உடைய பிள்ளைகள்
தேர்வு ஆளுக்குள் நுழையும் பொழுது நீர் அவர்களோடு நுழைந்து அவர்களை அருகே அமர்ந்து அவர்களுடைய கரங்களை பிடித்து தேர்வை எழுதியறலும், அவர்கள் நன்றாக தேர்வு எழுத உதவி செய்தரலும். இயேசு சுவாமி அந்த தேர்வுகளிலே மாபெரும் வெற்றியை கொடுத்தரலும். இப்பொழுதும் வியாதியினால் பலவீனப்பட்ட நிலையிலே இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் வேதனைகளும் பலவீனங்களும் நோய்களும் சுகவீனங்களும் இதை பார்ப்புடைய சரீரங்களை விட்டு நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus Christ. Be healed in the all powerful name of Jesus Christ. Be healed in the wonderful name of Jesus Christ. Be healed in the almighty name of Jesus Christ. Be healed in the sweet name of Jesus Christ. நீங்காத தலைவலி இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். நீங்காத வயிற்று வலி இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். யூட்ரஸ் ப்ராப்ளம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஆபரேஷனுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் ஆபரேஷன் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே பரிபூர்ண சுகம் அடைவார்களாக. நன்றி இயேசு சுவாமி. ஒவ்வொருவரின் தொட்டர்களும் நன்றி நன்றி நன்றி. சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய கடந்த முந்தைய நிகழ்ச்சிகள் மூலமாக ஆசீர்வாதங்களையோ அற்புதங்களையோ நன்மைகளையோ பயன்களையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு நன்றியுள்ளவராய் வாழ அது ஏதுவாக அமையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.